முனீஸ்வரன் அப்படிங்கிற பேரு முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருந்து ஞானத்தை வழங்கியவர் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சிவபெருமானின் ஒரு வடிவமா சொல்லப்படுற முனீஸ்வரரை முனியாண்டி, முனியப்பன், முனியன் அப்படின்னு சொல்லி பல பெயர்களாலும் அழைச்சு வழிபடுறாங்க. முனி அப்படிங்கிற சொல்லுக்கு ரிக்வேதத்துல தெய்வ ஆவேசம் படித்தவர் அப்படின்னும் பயமற்றவர் அப்படின்னும் பொருள் கொள்ளப்படுது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளிலும் முனீஸ்வரரோட வழிபாடு சிறப்படைச்சு காணப்படுது. முனீஸ்வரர் வால்முனீஸ்வரர், செம்முனி, கருமுனி, வேதமுனி, கும்பமுனி, ஜடாமுனி, நாதமுனி, முத்துமுனி, லாடமுனி, சன்னியாசமுனின்னு சொல்லி பலவித தோற்றங்கள்ல காட்சியளிக்கிறார். இந்த முனிகள் எல்லாரும் பச்சைவனோட தவத்துக்கு உறுதுணையா இருந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. முனீஸ்வரரை கும்பிடுறதுனால எதிரி தொல்லைகள் நீங்கும், தீமைகள் விலகும், வறுமை நீங்கும், பில்லி ஏவல் சூனியம் அப்படின்னு சொல்லி கெட்ட துஷ்ட சக்திகள் எதுவுமே நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது. வீரமும் ஆவேசம் நிறைஞ்ச கடவுளா இருக்கிற முனீஸ்வரர். நீங்க ஒரு முனீஸ்வரனை குலதெய்வமா கும்பிடுறீங்க அப்படின்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தான் அவரை கும்பிடணும். அதுவும் கரெக்டா ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்குள்ள அந்த பூஜையை நீங்க முடிக்கணும். அதுவும் 12 ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி கரெக்டா 11:55க்கு நீங்க தீபார்த்தனம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பூஜையை முனீஸ்வரன் கண்டிப்பா எழுதுப்பார். முனீஸ்வரன் எப்படி கும்பிடணும்னா ஒரு பனைமரத்து அடியில, அதுவும் ஒத்த பனைமரம்னா ரொம்ப சிறப்பு, இல்லைன்னா ஆலமரத்து அடியில, இல்லைன்னா அரச மரத்து அடியில, இந்த மாதிரி, இல்லைன்னா வீட்டுக்கு பின்புறம் நல்லா சுத்தமா இருக்கிற இடமா பார்த்து அந்த இடத்துல கோலம் போட்டு 3 செங்கற்கட்டுக்களை கிழக்கு பார்த்து மாதிரி மஞ்சள் குங்குமம் திருநீர் பட்டை போட்டு அதுக்கு எதிர்ப்புறம் ஒரு 2 அடி விட்டு 2 செங்கலை அதே போல மஞ்சள் குங்குமம் திருநீர் பட்டை வச்சு நடுவில் 3 இலையில பொறிக்கடலை வெத்தலை பாக்கு நம்ம வச்சு பொங்கல், காதவலை, கருமணி, சுருட்டு, மேற்கொண்டு பானகம், பலகாரம், இனிப்பு வகைகள்லாம் வச்சு தீபாரத்தனை காட்டி சூடம் காட்டி புஷ்பங்களை போட்டு 108 வாட்டி அம்சமான இவரை வழிபட்டால் எந்த ஆபத்தும் நம்மை நெருங்காது என்பது நம்பிக்கை. முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கிய முனீஸ்வரன் உக்கிர தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்குகிறார். இம்மந்திரத்தின் பொருளாவது, வீரர்களுக்கெல்லாம் மகாவீரனாக இருந்து எங்கள் குலத்தையே காத்து ரட்சிக்கும் முனீஸ்வரரே, உங்களை மனமுருகி வழிபடுவதன் பயனாக எனக்கு நல்லாசி புரிய வேண்டுகிறேன் என்பதாகும். முனீஸ்வரனை வழிபடும் சமயத்தில் பின்வரும் மந்திரத்தை 108 முறை ஜபிப்பதன் பயனாக எந்தவித ஆபத்தும் நம்மை நெருங்க முடியாத அளவிற்கு அவர் நம்மை காப்பாற்றோடு நமக்கு தைரியத்தையும் பேராற்றலையும் அவர் அருள்வார். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் முனீஸ்வரனின் அற்புத மந்திரம் 108 முறை ஒலிக்க இருக்கிறது. இதனை கேட்டு அனைவரும் பயனடைவீர். महावीराय धीमहि तन्नो मुनीश्वर प्रचोदयात्। ॐ तत्पुरुषाय विद्महे महावीराय धीमहि तन्नो मुनीश्वर प्रचोदयात्। ॐ तत्पुरुषाय विद्महे महावीराय धीमहि तन्नो मुनीश्वर प्रचोदयात्। महावीराय धीमहि तन्नो मुनीश्वर प्रचोदयात्।